மதுரையில பிரதமருடனான சந்திப்பு குறித்து ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அது குறித்து உங்களுடைய கருத்து? அதாவது பிரதமர் எப்பெல்லாம் ஒரு இடத்துக்கு போறாரோ அந்த லோக்கல் அரசாங்கம், இது மாநில அரசாங்கமோ இல்ல மாநகர அரசாங்கமோ புரோட்டோகால் அடிப்படையில் மரியாதை செலுத்தும் வகையில் அவர் ஜனநாயக சட்டமைப்பில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். அவரை வரவேற்கதற்கும் அவருக்கு உதவி செய்வதற்கும் அவர் கான்வாயில் கூட பயணம் செல்வதற்கும் வழி அனுப்புவதற்கும் பொறுப்பு வகிக்கும் அரசாங்கம். அந்த அடிப்படையில் என் முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து எனக்கு அந்த பணியை அவர் மதுரை வந்தபோது செய்ய ஒரு கட்டளை வந்தது. அதை நிறைவேற்றினேன். இது அரசாங்கத்துடைய பணி, இது தனிநபருடைய விருப்பமோ இல்ல அரசியலோ கிடையாது என்று நானும் ஒரு 20 ஆண்டுகள் வங்கியில் பணியாற்றினவன். இவ்வளோ கேவலமான ஒரு சப்மிஷன் ஒரு நீதிமன்றத்துக்கு, இவ்வளோ பெரிய ஒரு வங்கி, இதெல்லாம் 2 நிமிடங்களில், அதாவது நீங்க பேசிக் டேட்டா பாலிசி, அதாவது நீங்க ஒரு வங்கி நடத்தணும் என்றால் அடிப்படை நிர்வாக தேவை, ரிசர்வ் பேங்க்ல இருந்து உங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கணும் என்றால் இருக்க வேண்டிய தொழில்நுட்ப கெப்பாசிட்டி இல்லை என்றால் இதை நீங்க சொல்லலாம் ஒரு 6 மாசம் எடுக்கும், 3 மாசம் எடுக்கும். இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்டை கோரி இந்தியா உலகத்திலேயே 5வது பெரிய பொருளாதாரம் என்று பலர் பெருமிதம் கொள்கிறார்கள். நான் கேட்கிறேன், இவ்வளோ பெரிய ஒரு பொருளாதார நாட்டில் இருக்கிறதுலேயே பெரிய வங்கிக்கு இவ்வளோ கம்மியான தகவலை 3 மாசம் 6 மாசத்துக்கு அளிக்க முடியல என்றால் அப்படியே எனக்கு நடுங்குது. அப்ப பேங்கிங் சிஸ்டமே ஒழுங்கா இல்லையான்ற மாதிரி ஒரு பயம் வருது. அதனால உறுதியா அது உண்மையா இருக்க முடியாது. ரொம்ப கேவலமான ஒரு சப்மிஷன் கோர்ட்டுக்கு இதெல்லாம் தூக்கி வீசிட்டு நாளைக்கு காலையில் கொண்டாந்து கொடுன்னு சொன்னா கொடுக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்கணும். இல்லை என்றால் அவங்க வங்கி தொழில் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான்.